இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இவ்வளோ டேஸ்டியான சிக்கன் கிரேவி செய்ய முடியுமான்னு நீங்களே செஞ்சு பார்த்து தான் தெரிஞ்சுப்பீங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் ஆயில் விட்டு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கணும். ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா மசாலாலேயே வணக்கி வச்சுருங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கும்போது 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.